கடவுள் எப்படி உயர்த்தினார், நெருக்கப்பட்டவங்களை கஷ்டப்பட்டவங்களை எப்படி கடவுள் உயர்த்தினார் என்பதை பார்த்து வருகிறோம். பாருங்க 31:3 வந்து வாசிங்க. கர்த்தர் யாக்கோபை நோக்கி பாருங்க, யாக்கோபுக்கு கடவுள் சொல்ற வார்த்தை இது. யாக்கோபு கடவுள்கிட்ட ஜெபம் பண்றான், ஆண்டவரே நான் என்ன பண்ண போறேன், ஏது பண்ண போறேன், எனக்கு ஒன்றும் புரியலையே, எனக்கு கஷ்டமா இருக்குது. ஏன்னா இவன் 20 வருஷம் ஒரு இடத்துல இருக்கிறான். எத்தனை வருஷம்? 20 வருஷம் ஒரு இடத்துல கஷ்டப்பட்டு கிடக்குறான், நெருக்கப்படுறான், ரொம்ப உபத்திரவமா இருக்குது. சொந்த தாய் மாமை இவனை அவ்வளவு டார்ச்சர் கொடுக்குறான். சொந்த தாய் மாமை, அம்மாவுடைய கூட பிறந்த சகோதரன் இந்த லாபான். அப்போ அவன் ரொம்ப தொல்லை கொடுத்ததுனால இவன் வந்து அந்த தொல்லை தாங்க முடியாம 20 வருஷம் அங்கே கஷ்டப்படுறான். இப்போ கடவுள்கிட்ட ஜெபம் பண்றான், கடவுளை நான் இன்னும் எவ்வளோ நாள் இந்த உபத்திரம் கஷ்டங்கள்லாம் தாங்கிக்கணும், சகிக்கணும், எனக்கு ஒரு சுதந்திரம் இல்லையா, எனக்கு ஒரு விடுதலை இல்லையா, என்ன ஒரு ஆசீர்வாதம் தர மாட்டீங்களான்னு சொல்லி ஜெபிக்கிறான். அப்போ கடவுள் அவனுக்கு என்ன கொடுக்குறாரு பாருங்க, 3ஆம் வசனத்துல, கர்த்தர் யாக்கோபை நோக்கி உன் பிதாக்களுடைய தேசத்துக்கும் உன் இனத்தார் இடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னுடனே இருப்பேன் என்றார். அப்பொழுது யாக்கோபு ராகேல் முதல் மனைவி 2வது மனைவி வெளியே கூட்டின்னு வந்து தனியா கூட்டின்னு வந்து அவங்கள நோக்கி, உங்களுடைய தகப்பனுடைய முகம் நேற்று முந்தைய நாள் இருந்தது போல இருக்கவில்லை. உங்கள் தகப்பனும் என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான், ஆனாலும் போதா. திரும்பி வாசிக்க போறேன் பாருங்க. இப்ப பாருங்க, யாக்கோபு கிட்ட கடவுள் சொல்றாரு, நீ உன் இனத்துக்கிட்டையும் உன் தேசத்துக்கு நீ திரும்பி போவ, நான் உன் கூட இருந்து நான் வழி நடத்தும் ஆசீர்வாதிப்பேன்னு கொடுத்துட்டாரு. இப்போ இவன் உள்ள குடுகுடுன்னு ஓடி போய் வீட்டில் இருக்கிற 2 ஒய்ஃபையும் கூப்பிட்டு வரான் வெளியே. ஏன்னா அக்காவையும் கட்டிக்கினா தங்கச்சியும் கல்யாணம் பண்ணிக்கினான். கட்டின்னு வெளியே கூட்டின்னு வந்து ஒரு ஆட்டு மந்தைக்கிட்ட இட்டு போய் ரகசியமா பேசுறான். அதை பார், அவங்க 2 ஒய்ஃப் கிட்டே சொல்றான், அதை பார் உங்க அப்பா முகம் சரியில்லை, நேற்று இந்த மாதிரி இன்னைக்கு இல்லை. இல்லையா அவ சொல்றான், ஒய்ஃப் நம்ம தான் சொல்லுவேன் இல்லையா, அவங்க வந்தாங்க உங்க அப்பா அந்த மாதிரி வார்த்தை எனக்கு கொடுப்புன்னு இல்லை சொல்றது. ஏன் சொல்லு, எங்க மனைவி கல்யாணம் பண்ணும் போது அவங்க அப்பா செத்துட்டாரு, அதனால நான் இந்த பார் உங்க அப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி இல்லை. இவன் சொல்றான், இந்த பார் உங்க அப்பா முகம் சரியில்லை, நேற்று முந்தா நேற்று இந்த மாதிரி இப்போ இல்லை, மூஞ்ச வேற மாதிரி மாறிட்டு இருக்குது. அவன் மூஞ்ச அப்படியே உருணுக்கிறான், அப்படியே முறைக்கிறான், ஏதோ பண்றான். இந்த பார் இது சரியில்லை, நம்ம கிளம்பி போயிடலாவா சொல்றான். சொல்றான் 10 தடவை என் சம்பளத்தை மாத்திக்கிறான் அவங்க அப்பன். என்ன சொல்றான், 10 முறை என் சம்பளத்தை மாத்திட்டான் அவங்க அப்பன். மாத்தி தரான். இன்னைக்கு 1000 ரூபாய் கொடுத்தா இந்த மாசம்னா அடுத்த மாசம் 800 ரூபாய் ஆகிட்டான். ப்ரொமோஷன் மேல தானே போனான், இவன் குறைச்சின்னு வரான். அல்லேலூயா. இந்த மாசம் 1000 ரூபாய் சம்பளம்னா அடுத்த மாசம் 500 கொடுக்குறான். அண்ணாண்ட மாசம் 250 அவன் சம்பளம்ன்றான். யோசனை பண்ணிப்பாரு. இப்படி 10 முறை என் சம்பளத்தை மாத்திக்கிறான். அவன் மூஞ்சி சரியில்லை, முகம் சரியில்லை, கிளம்பி வந்துரு அப்படின்னு. அல்லேலூயா. பாருங்க என்ன சொல்றேன்னா, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க மாமா என்ன சொல்லிட்டாரு, 7 வருஷம் வேலை செய்தாங்க. 7 வருஷம் சம்பளமே இல்லைங்க, போடுற சோத்தை துண்ணு போட்டு வேலை செஞ்சான். என்ன வேலை? ஆட்டுக்காரன் அவன். அல்லேலூயா. ஆடு மேய்க்கிறதுல யாக்கோபு மாதிரி வேற ஆளே கிடையாது. போங்க கத்துக்க, யாக்கோப்கிட்ட கத்துக்கணும். அவன் என்ன எப்படிலாம் ஆட்டை எப்படி வளர்த்தான்னு கத்துங்க. இந்த ஹிஸ்டரியை படிச்சா போதும், நீ எப்படி ஆடு வளர்க்குறதுன்னு பெரிய பணக்காரா பிஸ்னஸ் மேனா ஆயிடுவேன். அல்லேலூயா. இப்ப பாருங்க, இவன் என்னன்றான், 7 வருஷம் சம்பளமே இல்லாம ஒரு பொண்ணுக்காக வேலை செஞ்சான். சரி கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு அவங்க மாமா. கல்யாணம் பண்ணி கொடுத்த பிறகு பார்த்தா மறுநாள் பார்க்குறான் பொண்ணு முகமே மாறி இருக்குது. என்னன்னு பார்த்தா பொண்ணே மாறிட்டு இருக்குது. அக்காவை கல்யாணம் பண்ணி இவன் நேசிச்சு தங்குச்ச. அவன் என்ன பண்ணிட்டான், அக்காவை டிம் லைட்ல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான். அப்பெல்லாம் இந்த மாதிரி வெளிச்சமா இருக்க போகுது மூஞ்ச பார்க்கறதுக்கு. மூஞ்ச மூடி பர்தா போட்டு மூடி என்ன கல்யாணத்தை முடிச்சிட்டான். அப்புறம் பார்த்தா மறுநாள் தான் வாய்ஸ் கீஸாவது கேட்டு உணர்ந்தவனா, நைட்ல சத்தங்கத்தான் கேட்டு இது என்ன யார் குரல்னு. அது கூட அவங்க அவ்வளோ ஐக்கியமாயிட்டுக்கிறான். 7 வருஷம் கஷ்டப்பட்டு பார்த்தா அக்காவை கட்டி கொடுத்துட்டாரு. என்ன மாமா அப்படி பண்ணிட்டேன், எங்க ஊர் வழக்கப்படி அக்கா இருக்கும்போது தங்கச்சி கல்யாணம் கிடையாதுடா போடா அப்படின்னு. அப்போ அவங்க தங்கச்சியை நான் நேசிச்சேன், அதுக்கு ஒரு 7 வருஷம் வேலை செய்யணும், அது ஒரு 7 வருஷம் இது. அப்போ 14 வருஷம் 2 பொண்ணுக்காகவே ஓடிச்சு காலம். இப்போ நான் எங்கள் ஊருக்கு போனோம், அப்போ அதுக்கு ஒரு 6 வருஷம் செய்யின்றோம். 20 வருஷம் இப்படி செஞ்சான் பாருங்க. 10 முறை சம்பளத்தை மாத்துறான். இன்னும் எப்படி சம்பளத்தை மாத்தினான் வாசிங்க, 8ஆம் வசனம். என்னை ஏமாத்தி 10 முறை என் சம்பளத்தை மாத்திட்டான், ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய, அவன் என்னை சாகடிக்கிறதுக்கு தீங்கு செய்யறதுக்கு கடவுள் இடம் கொடுக்கல.
புள்ளி உள்ளவைகள் புள்ளி உள்ளவைகள் உன் சம்பளமா இருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகள் எல்லாம் புள்ளி உள்ள குட்டதா போட்டுது. அல்லேலூயா. என்ன சொல்றான் யாக்கோபு? அந்த லாபான் மாமங்காரன் மருமகன்ட்ட சொல்றான், என்ன சொல்றான்? அந்த பர்றா, உனக்கு சம்பளம் என்ன தெரியுமா? புள்ளி போடுற ஆடு வந்தா அது உந்து. எந்த ஆடு புள்ளி போடுற குட்டி போடுச்சா, புள்ளி உள்ள குட்டி வந்ததுன்னா அதெல்லாம் உன் சம்பளம், அதெல்லாம் நீ எடுத்து அப்படின்னா. இப்ப இதே மாதிரி இவனுக்கு என்ன ஆயிடுச்சு? புள்ளி உள்ள குட்டியா போடுது. அப்ப எக்கச்சக்க சம்பளம் வந்துடுச்சு இவனுக்கு. இப்ப ரெண்டாவது அந்த சம்பளத்தை மாத்திரம் பாரு. இந்த பாரு, நிறைய புள்ளி உள்ள குட்டி உனக்கு வந்துச்சு. இப்ப அந்த புள்ளி குட்டி எல்லாம் இல்ல. இப்ப கலந்த மாதிரி குட்டி போட்டா அதுதான் உன் சம்பளம், அதான் நீ எடுத்துக்கணும், அதான் குட்டி அப்படின்றான். கலப்பு நிறமானவைகள் உன் சம்பளமா இருக்கும் என்று அவன் சொன்ன பொழுது ஆடுகள் எல்லாம் கலப்பு நிற குட்டிகளாவே போட்டுச்சு. இப்ப ஒண்ணு வாசிங்க, அதுல வாசிங்க. இவ்விதமாய் எனக்கு தந்தார். ஆடுகள் பொழியும் காலத்திலே பார்க்கும் பொழுது அன்றியும் பார், ஆடுகளோட பொழியும் கடாக்கள் எல்லாம் புள்ளியும் கண்டேன். நீ தூதனுக்குல தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனை பண்ணின நானே. இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தார் இடத்திற்கு இருக்கிற தேசத்திற்கு திரும்பி போ என்று சொன்னார் என்றான். அல்லேலூயா. கடவுள் அவனுக்கு தரிசனமாகி, கடவுளே தரிசனமாகி, உனக்கு பண்ண கஷ்டம்லாம் நான் பார்த்தேன், உனக்கு பண்ண கொடுமையெல்லாம் நான் பார்த்துன்னு தான் இருந்தேன். அவன் புள்ளி உள்ளதா உனக்குன்னா, அப்போ பாரு அவன் எவ்வளோ மாற்றி சம்பளத்தை உனக்கு மாற்றினான் பாரு, இன்னும் ஒரு ட்ரிக்கு வேலை பண்ணான் பாரு, இன்னும் கேடித்தனம் தந்திரமா உன்னை வஞ்சித்து ஏமாத்துறான் பார். அப்படியெல்லாம் நான் எல்லாத்தையும் பார்த்து தான் புள்ளி உள்ள குட்டியாக உனக்கு போட வச்சேன், வரி உள்ள குட்டியாக போட வச்சேன், கலப்பு நிறமான குட்டியாக உனக்கு போட வச்சு உன் சம்பளத்தை இப்போ பெருகிட்டண்டா அப்படின்னு. இப்போ இவனுக்கு இவ்வளோ பெருக்கம் வந்தவனா லாபானுக்கு என்ன ஆயிடுச்சு? வராமல் வந்துச்சு. நம்மளை பார்க்கலாம் மருமகனுடைய குட்டி ரொம்ப வந்துட்டுருக்குது, ஆடு நிறைய குட்டி போட்டு பெருகிச்சை இவனுக்கு சொல்லி அவன் மேலே அவனை ஏதாவது ஒன்று பண்ணணுன்ற மாதிரி முடிவு கட்டினான். லாபான் மாத்திரம் இல்லை, மாமனார் மாத்திரம் இல்லை, மச்சானும் கூடக்கிறான். மாமாவும் மச்சானும் ஏதாவது பிளானை போட்டு ஏதாவது பண்ணுற போகிறாங்கன்னு சொல்லி இவன் அவங்க ஒய்ஃபை போயிட்டு கூப்பிட்றான். 2 பேரும் வாங்க, நம்மளுக்கு நம்ம தேசத்துக்கு போயிடணும், உங்கள் அப்பா முகம் நேற்று இன்னைக்கு இந்த மாதிரி இல்லை, ரொம்ப மோசமாக மாறிட்டு இருக்குது, கிளம்பு நம்ம போகலாம் சொல்லி. அப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்க அவங்க, அவரால் நாங்கள் அந்நியரா எண்ணப்படுகிறோம். இல்ல 14 வாசிங்க, 14. அது இருக்கு, ராகேலும் லேயாலும் எங்கள் தகப்பன் வீட்டிலே இருக்குதா? என்ன சொல்றாங்க அவங்க, அந்த லேடிஸ் கேட்கறது கரெக்ட் தானே? இனி எங்க அப்பா வீட்டுல என்ன இருக்குது, எங்களுக்கு கட்டி கொடுத்துட்டாரு, அதோட முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன ஆகுதாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. அதற்கு ராகேலும் லேயாலும் எங்கள் தகப்பன் வீட்டில இனி எங்களுக்கு பங்கும் சுதந்திரம் உண்டா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அவரால் நாங்கள் அந்நியரா எண்ணப்படவில்லையா, அவர் எங்களை விற்று எங்கள் பணத்தை வாயில போட்டுக்கிட்டாரு என்றார். எப்படி வித்துட்டாரு தெரியுமா? பொண்ணுங்களை வேலை செய்ய வச்சு அவங்க கட்டி கொடுத்தாங்க, இப்படிதான் வித்தாங்க. அந்த ராகேலும் லேயாலும் சொல்ற ஸ்டேட்மெண்ட்டுங்க. அந்த வசந்த இன்னொரு வாட்டி வாசிங்க. அவரால் நாங்கள் சொந்த பொண்ணா எங்களை பார்த்தாரு, அவரு அந்நிய பொண்ணு மாதிரி பார்த்தாரு. அவர் எங்களை வித்துட்டாரு, எங்க பணத்தை எல்லாம் வாயில போட்டுக்கினாரு. சொல்றோம் இல்லை, இன்னைக்கு நம்ம வாயில போட்டுக்கிச்சு, வாயில போட்டுக்கினான் பணத்தை அப்படின்னு. அப்ப அன்னைக்கே லாபன் வாயில போட்டுக்கினானா பாருங்க. எப்போ எந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட வார்த்தை பாருங்க. இன்னைக்கு நம்ம சொல்றோம் வாயில போட்டுக்கிச்சு பத்தியா இது அப்படின்னு. என்னன்ற எம்மன் தானே சொல்றீங்க? எம்முந்து, உங்க ஊர்ல எம்முந்து எம்முந்து இந்த என்ன அது என்னம்மா சொல்றேன்னா, எம்முந்து என்ன பண்ணுது பாரு, எம்முந்துன்னு. எம்முந்தா எம்மன்னு கூட சொல்ல, எம்மன்துன்னு கூட சொல்ல, எம்முந்து. அந்த பொண்ணு வந்தது பாரு, என்ன குழம்புன்னா கெரி, என்ன கெரி, கெரியா
வித்தியாசமாகுது. கர்த்தர் நல்லவர். கல் எடுத்து அடிச்சன், நாயை கல் எடுத்து அடிதான் பாஸ்டர், கெல்லால் அடிக்குது, கெல்லால கெல்லு எமுந்து. சரி, வித்தியாசமாகுது. இப்போ அவங்க சொல்கிறாங்க, எங்களை விற்று எங்கள் அப்பா வாயில் போட்டுக்க நான் பண்ணிட்டேன், உன்னை இவ்வளோ வருஷம் கஷ்டப்படுத்தி 20 வருஷம் வேலையை வாங்கிக்கின்னு எங்களை விற்றுட்டான் உனக்கு. இப்போ அவங்ககிட்ட எங்களுக்கு என்ன சுதந்திரம் இருக்குது, என்ன ஆகுது, நாங்கள் அந்நிய பொண்ணு மாதிரி தான் அவனுக்கு. அதனால கிளம்பு, நீ சொன்னது கரெக்டாக தான் இருக்குது, உங்கள் மாமனார் வீட்டுக்கு போகலாம், கிளம்புறாங்க. அல்லேலூயா. ஆகையால் தேவன் எங்கள் தகப்பனிடத்திற்கு எடுத்த ஐஸ்வர்யம் எல்லாம் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் உரியது. இப்படி இருக்க தேவன் உமக்கு சொன்னபடியெல்லாம் செய் என்றார்கள். அல்லேலூயா. அப்பொழுது யாக்கோபு எழுந்து தன் பிள்ளைகளையும் தன் மனைவியும் ஒட்டகங்கள் மேல் ஏற்றி தான் பதான் அராமில சம்பாதித்த மந்தைகள் அனைத்தையும் தன் பொருட்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு கானான் தேசத்தில் இருக்கிற தன் தகப்பனாகிய புறப்பட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவங்க மாமனார் எங்க போயிருந்தான் பாருங்க, 19 லாபான் தன் ஆடுகளை மயிர் கத்திரிக்க போயிருந்தான். அந்த சமயத்துல லேசாத்து அவங்க அப்பா எங்க போயிருக்காரு, மாமனார் மயிர் வெட்டுறதுக்கு போயிருக்கிறாராம். ஆட்டு சொல்றேங்க, நீங்க என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க. இல்லையா, முடி வெட்டுற கேப்ல ஆடுகள்லாம் முடி வெட்டுவாங்க, ட்ரிம்மிங் பண்ணுவாங்க, தெரியுமா உங்களுக்கு? பார்த்தீங்களா? ஆடு ரொம்ப, ஏன்னா அது ரொம்ப இருந்தாக்கா வெயிட் போடாது, ட்ரிம்மிங் பண்ணாக்கா வெயிட் போடும். அதனால பாருங்க, நல்லா முடி கம்மியாக இருக்கிறவங்க வெயிட்டாக இருப்பாங்க, முடி நிறைய இருக்கணும் ஒல்லியாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா முடி வந்து எல்லா சத்தம் உறிஞ்சிக்குமா, அதனால சத்து இல்லாதவங்க மொட்டை அடிச்சிங்க, நல்லா சத்து ஆகிடுவீங்க. சரி, அந்த முடி வெட்டுற கேப்பில் இவன் என்ன பண்ணான், ஃபேமிலியே அழிச்சு ஒட்டகத்து மேலே எல்லாத்தையும் ஏற்றி எல்லாத்தையும் தூக்கின்னு கிளம்பி போயிடுறான். அல்லேலூயா. இப்போ யாக்கோபு என்ன சொல்கிறான் தெரியுமா? 31 வாங்க, 32 10 வாசிங்க. சொல்கிறான் 31 2 10. அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு வேணும் பாத்திரன் அல்ல, நான் கோலும் கையுமா இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது 2 பரிவாரங்களை உடையவனா. இன்னும் வார்த்தை பாருங்க, எப்படி பிளஸ் பண்றாரு பாருங்க. வரும் கொம்பு எடுத்துக்கின்னு இந்த நதியை கடந்து போனேன் சார், ஒரே ஒரு கொம்பு கையில ஒரு கோலை எடுத்துக்கின்னு இந்த நதியை கிராஸ் பண்ணி போனேன் சார். இன்னைக்கு 2 பரிவாரங்கள் உடையவனா, புள்ளி போட்ட ஆடு, கலப்பு நீர் ஆடு, வரி உள்ள ஆடா கடவுள் எனக்கு 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 சப்போர்ட் பண்ணாரு. நான் தொட்டதெல்லாம் அவன் லாபான் எவ்வளோ நெருக்க 20 வருஷம் கஷ்டப்படுத்தினான். கொஞ்சம் நெஞ்ச உபத்திரம் இல்லைங்க, யோசனை பண்ணிப்பாங்க. 20 வருஷம் கஷ்டப்படுத்தணும், வேலை வாங்கி சம்பளமே கொடுக்க மாட்டான். புள்ளி போகிற ஆடு தாண்டா உந்துன்னா, அப்போ புள்ளியாக போட்டவனா மாற்றிட்டான். இப்போ என்ன, இப்போ புள்ளி எல்லாம் கிடையாது, வரியாக இருக்கிறது தான் உந்துன்னுட்டான். இப்போ வரியாக குட்டி போடுது. அப்புறம் என்ன பண்ணுறான், இல்லை கலந்து வருது பாரு, அதுதான் உந்துன்னா. இப்போ கலந்தா வருது குட்டி. இப்போ இவன் டெவலப் பண்ணா அப்பா பார்க்குறான் மாடியோ அப்படின்ட்டு. அப்போ தான் சொல்கிறான் கடவுள் இப்போ யாக்கோபு எப்படி ஆசீர்வதிச்சார், ஒரு கொம்போடு போனவனை 2 பரிவாரங்களுடையவனா ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அங்கே ஈசாக்கு பார் பஞ்ச தேசத்தில் விதைச்சான், 100 மடங்கு லாபம் அவனுக்கு. கடவுள் அவன் எங்கெல்லாம் துறவு வெட்டுறானோ அங்கெல்லாம் மண்ணை போட்ட ஜனங்களுக்கு முன்னால கடவுள் அவனை உயர்த்தினார், அவனை ஆசீர்வதித்தார். இங்க 20 வருஷம் கஷ்டப்பட்ட யாக்கோபை கடவுள் அவனுக்கு எல்லா விதத்திலையும், அவன் எவ்வளவு சம்பளம் மாத்தி நெருக்க கொடுத்து டென்ஷன் கொடுத்து அவனுக்கு இடுக்கன் கொடுத்து எவ்வளோ பேர் மாத்தி வந்து கொச்சில் கொடுத்தாங்க தெரியுமா நம்மளுக்கும்? அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளோ பேர் மாத்தி வந்து கொச்சில் கர்த்தர் நம்மள உயர்த்துகிறார், நல்ல நிலைமைக்கு தான் வைக்கிறார். நம்ம இன்னும் நல்லா பெருகும், இன்னும் உயர்வோம். உங்கள் வாழ்க்கையில் இந்த வருஷம் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ, எவ்வளோ ஒடுக்கப்பட்டீங்களோ, எவ்வளோ மன வேதனைப்பட்டீங்களோ, போன வருஷத்தில் வடித்த கண்ணீர்களுக்கெல்லாம் இந்த வருஷம் அதிக பலனை அடைவீர்கள். அல்லேலூயா. நம்பிக்கை இருக்கிறவங்க மாத்திரம் எழுந்து நில்லுங்க, கடவுளை நான் ஆசீர்வதிப்பார்னு சொல்கிறவங்க மாத்திரம் ஒரு பாடலை பாடி கர்த்தருக்கு